பாலுக்குள்ளே நெய் மறைந்திருப்பது போல, எள்ளுக்குள்ளே எண்ணெய் மறைந்திருப்பது போல சுத்த தேகத்தில் இறைவன் மறைந்திருக்கின்றான். பார்க்கும் மனிதர்களுக்கு பாலும் எள்ளும் தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர நெய்யும் எண்ணெயும் கண்ணுக்கு தெரிவதில்லை. நம் தேகத்தினுள்ளே இறைவன் மறைந்திருப்பதை நாமே அறிய மாட்டோம். இதை அறிந்தவன் ஞானி, அறியாதவன் மேனி வெறும் காற்றடைத்த பை. மனித குலத்திற்கு எவன் ஒருவன் நல்வழி காட்டும் செயலையோ செய்தியையோ சொல்கிறானோ அவனே ஞானி. போலியான சாமியார்களை பார்த்திருக்கின்றோம், போலியான குருமார்களை பார்த்திருக்கின்றோம், போலியான மந்திர தந்திரவாதிகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் போலியான சித்தர்களை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? பல ஆயிரம் சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. சில சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யார் சித்தர்கள்? மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் வாழ்பவர்களா? இல்லை, ரோட்டோரத்தில் பிச்சைக்காரனை போல் கிடப்பார்கள். யாரும் போக முடியாத குகைகளில் வாழ்வார்கள். இவர்களுக்கு ஆசை என்பதே கிடையாது. அனைத்தையும் அற்றுவிட்ட பின் தான் சித்தர்களாகிறார்கள். சிவவாக்கியர் என்னும் சித்தர் தான் எதன் மீது சிறுநீர் கழிக்கின்றாரோ அந்த இடம் தங்கமாக மாறிவிடும். அப்பேற்பட்ட ரசவாத சக்தி படைத்தவர். ஆனால் அதை மக்கள் துன்பத்தில் இருந்தால் மட்டுமே பயன்படுத்துவார். தனக்கோ தன் குடும்பத்திற்காகவோ பயன்படுத்த மாட்டார். மனிதகுலம் துன்பத்திலிருந்து விடுபடவே அனைத்து சித்தர்களும் பாடுபட்டார்கள். போகர் எனும் சித்தர் நகரத்தின் வழியே நடந்து போகும் பொழுது ஒரு பெண் தன் கணவன் இறந்ததற்காக அழுது கொண்டிருப்பதை கண்ட சித்தர் எப்பேற்பட்டாவது இறந்தவர் உயிர்த்தெழும் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காடு மலைகளெல்லாம் சுற்றி திரிந்து பல அரிய சித்தர்களை எல்லாம் கேட்டுள்ளார். ஆனால் யாரும் அந்த ரகசியத்தை கற்றுத்தரவில்லை. இதனால் பல சித்தர்கள் கோபத்திற்கு ஆளானார். இறப்பு என்பது இயற்கைதான். ஒரு குடும்பம் நிர்கதியாகும் நிலையில் ஓர் உயிர் பிரிந்தால் அந்த உயிரை அந்த குடும்பத்திற்காக உயிர்ப்பித்து கொடுக்கும் நல்ல எண்ணத்தில் தான் அத்தகைய சக்தியை பெற வேண்டி அலைந்தார். அது கிடைக்காத நிலையில்தான் மக்களுக்கு உயிர்காக்கும் மருந்தாக பயன்படட்டும் என்றுதான் பழனி முருகன் சிலையை நவபாசனத்தால் செய்து அதை மலைமேல் பிரதிஷ்டை செய்தார். இப்படிப்பட்டவர்கள் தான் சித்தர்கள். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் கோபப்பட மாட்டார்கள். யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டார்கள். சுயநலமற்றவர்கள். யார் எந்த வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டினாலும் சித்தர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அதனால்தான் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் அநேக சீடர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் இறைவனை தன்னுள்ளே கண்டு தரிசித்தார்கள். அந்த இறைவனின் துணை கொண்டு பல நல்ல சிந்தனையை, நல்ல சித்துகளை வரமாக பெற்றார்கள். மக்களுக்கு பயன்படட்டும் என்று ஓலைகளில் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள். அதனால்தான் இன்றளவும் அவர்கள் பெயர் விளங்கி கொண்டிருக்கின்றது. தேகத்தில் சூட்சுமத்தன்மையில் உள்ள இறைவனை உங்கள் உருவத்தோடு இணைத்து விட்டால் நீங்களும் ஒரு சித்தரே. ஆனால் ஆசையை அறவே அழித்து அடுத்தவர்களுக்கு எது வேண்டுமென்றாலும் செய்யும் மனப்பக்குவம் அடைந்துவிட்டால் இறைவன் உங்களுடன் சேர்வான். இல்லை என்றால் தனித்தே இருப்பான். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்